கூட்டத்தில் என்ன நடக்கிறது பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மாமர மக்களுக்கு அனைவரும் ஒளி கொடுக்க வேண்டும் அல்லவா? நேரம் கடந்து கொண்டே போகிறது. ஆனா ரதத்தை செலுத்தி ஒளி கொடுக்க வேண்டும். ஆகட்டும். அருணா, எனக்கு ஏற்கனவே உடுப்பு சரியில்லை ஐயா. தேவலோக மாதிரியா? ஐயா, அருணா, தேவலோகத்தை மாதிரி உங்களுக்கு விகிதம் கொடுத்திருக்கிறாரா? இது என்ன இருக்கிறது? பார்த்தாயா? பார்க்கலையா? கடகன வருஷம் கார்த்தி மாதம் அவட்ட தேதி கவட்ட நட்சத்திரம். கடகட வருடம் கார்த்தி மாதம் கடகன வருஷம் கார்த்தி மாதம் அவட்ட தேதி கவட்ட நட்சத்திரம் நிக்குதுங்க. அதோட ஐயா என்ன கிடையாதா? என்ன வேண்டும்? என்ன வேணும்? கொடுத்தீங்கன்னா வேண்டுமா? தருகிறேன்.
அருணா இந்த லிகிதத்துக்குள்ளே இருக்கிற தெரிகிறதா? சொன்னாதானே தெரியும். பொன்னுலக ஏலக்கூடிய தேவியர் எனக்காக ஒரு கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார். என்ன தெரிகிறதா? என்ன? தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டார்களாம். ஆமா. அந்த கூட்டத்தில் நானும் கலந்து போக வேண்டுமா? அடடே, அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேவேந்திரன் அழைப்பு வைத்திருக்கிறார். ஆமா. அவர்கள் சென்று வாருங்கள். நான் சென்று வைத்திருந்தால் இந்த பாமர மக்களுக்கு அனைவரும் யார் ஒளி கொடுப்பது? அடடே, இந்த 17 உலகத்திற்கும் ஒளி கொடுக்க வேண்டிய தாங்கள் தேவலம் சென்று விட்டால் எல்லா உலகம் இருளில் மூழ்கி விடுவே. நான் எப்படி செல்வது? என்னால் சொல்ல முடியாது என்று கூறுகிறேன். அவ்வளவுதானே. அதுக்கு நான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓஹோ. ஆமா, என்ன செய்வது என்று ஒன்றுமே எனக்கு அப்படி புரியவில்லை. என்றால் நான் கூறுவது போல் செய்யுங்களேன். நீங்கள் கூறுவதா? ஆமா. சொல்லு அருணா. என்ன தெரியுமா சுவாமி, உங்களால் முடியாது. உலகத்துக்கு ஒளி கொடுக்க வேண்டும். சென்றால் இருளில் மூழ்கிறோம். எனவே உங்களுக்கு பதிலாக தேவலோகத்திற்கு நான் சென்று வருகிறேன். நீயா? அருணா, நீயே ஏற்கனவே அங்கமீன குறைந்தவன். நீ சென்றால் அந்த பொன்னுலகத்தில் இருக்கும் காவலர்கள் அனைவரும் உன்னை ஏற்றிக் கொள்வார்கள். அனைவருமே கழித்து விட்டு செல்லிவிடுவார்கள் அல்லவா? சுவாமி, அங்கேயத்தோடு இருப்பவன் தான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. தேவலோகம் செல்ல வேண்டும். சென்று அங்க புகழ் மாலை பெற வேண்டும். அந்த புகழ் மாலையோடு உங்களை வந்து சந்திக்க வேண்டும். அந்த உத்தேசத்தில் தான் நான் கூறுகிறேன். நான் சென்று வருகிறேன். அருணா, நான் போக வேண்டாம் என்று உன்னை நான் தடுக்கின்றேன். நான் சென்று வருகிறேன். சாமி எடுத்து உரைக்கின்றாயே. நீ சென்று அந்த புகழ் மாலையோடு பெற்று வந்தால் வா, இல்லை என்று முகத்திலே விழிக்காது. போக வேண்டாம், பொன்னுலகம் எடுத்துரைக்கிறேன். நான் சென்று எனக்கு கிடைக்க வேண்டிய புகைமாலை அவன் பெற்று வருகிறான் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். எதற்கு நான் பின்தொடர்ந்து சென்று வருகிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். இது தேவலோகம் தானே? தேவலோகம்னா தேவேந்திரனை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ தேவலோகத்திலே ஆலோசனை கூட்டம் நடக்கிறதா? ஆமா. அதை கலந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நீ கலந்துக்க போற? ஆமா. நீயும் அங்கம் குறைஞ்சவரு. நீ போ கலந்துக்கினா தேவலோகத்துல உனக்கு புகழ் மலை கிடைக்குமா? எங்கனா ஐயா, சூரிய பகவானுக்கு பதிலாக அருணனாகிய நான் தேவனை பார்க்க வேண்டும், புகழ் மாலை பெற வேண்டும். அந்த சந்தோஷம் வந்திருக்கிறேன். வழியை விடுங்கள். இதா இருந்தனா? ஆமா. இந்த மூஞ்சி விஷயம் தேவலோகம் வந்துக்கிறா? ஐயா, இந்த உருவத்தோடு செல்றாலே தேவலோகத்தில் எனக்கு அழைப்பு கிடைக்காது. ஆமா. புகழ் மாலை கிடைக்காது. வெற்றி கிடைக்காது. ஆமா. எனவே இந்த உருவத்தை மாற்றி வேற ஒரு உருவத்தோடு செல்ல போகிறேன். நீ எப்படி தெரியுமா? எப்படி? முன்பொரு காலத்திலே காசியப முனிவருக்கு 13 மனைவியர்கள். 13 மனைவிகள். 13 மனைவிகளிலே வினதை கத்திரி 2 பேர். வினதை 2 முட்டையோட கருவுற்று இருந்தார். அந்த 2 முட்டை முழு கரு அடைவதற்குள் அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து விட்டேன் நான். அப்போது வெளியே வரும்போது அங்க உணத்தோடு பிறந்து விட்டேன். என் தாய் வினதை பார்த்து, அம்மா முழு உணவு அடைவதற்குள் பிறந்து விட்டேன். உலகத்தோடு பார்த்தனை ஏற்றுகிறார்கள். என்ன செய்து புலம்பினேன். அதில் என் தாய் வினதை கூறினார், மகனே நீ கோபப்பட வேண்டாம், பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம், இப்ப மறந்தோம் என்று உன் சஞ்சலப்பட வேண்டாம். நான் கொடுக்கும் வரத்தை வைத்து எதாவது சாதிக்கலாம். நீ எந்த நேரத்தில் எப்பொழுது எந்த உருவத்தை எடுக்க வேண்டுமோ அந்த உருவத்தை பெறலாம் என்று என் தாய் எனக்கு வரம் கொடுத்தார். எனவே என் தாய் கொடுத்த வரத்தின் பிரகாரம் பெண் உருவம் தாங்கி தேவலோகம் செல்லப் போகிறேன். தேவனை பார்க்க போகிறேன். புகழ் மாலையோடு வரப்போகிறேன். பெண் சொல்லி வருகிறாயா? பெண் உருவம் மாறியா? அப்ப பெண்ணை பார்க்க போகிறேன். உருவத்தை பார்க்கிறோம். பார்த்துக் கொண்டே வா.
விட்டேன். எதனால் தேவலோகத்தில் புகழ்மாலை பெற வேண்டும் என்று. சரி, தேவலோகம் செல்ல வேண்டும். யாரும் காணவில்லை, யாரும்